அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு ரொம்பவும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். அதை பற்றி உங்ககிட்ட நான் சொல்ல போகிறேன். அதுக்கான ஒரு வழியாக இருக்கிற அந்த ஒரு அமலை பற்றி சொல்லலாம். ஒவ்வொரு முஸ்லீமும் ஒவ்வொரு முஃமினும் ரொம்பவும் ஆசைப்பட்டுட்டு இருக்கிற ஒன்று, ஒரு முறையாச்சும் நம்ம அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு போயிடணும், அவனுடைய அழைப்பு நமக்கு ஒரு முறையாச்சும் வந்துடாதா அப்படின்னு நம்ம எல்லாரும் ஆசைப்பட்டுட்டு இருக்க ஒரு விஷயம் உம்ரா. நம்ம அந்த ஸ்தலத்தை போய் பார்த்துட மாட்டோமா? அங்கே நம்ம போய் அந்த இடத்த தொட்டு பார்த்து நம்ம அழுது நம்மளுடைய தேவையை அல்லாஹ்விடம் சொல்ல மாட்டோமா? நம்ம பாவத்திலேருந்து மீள மாட்டோமா? நம்ம எல்லாம் சொர்க்கவாசி ஆக்க மாட்டானா அப்படின்னு எல்லாரும் ஆசைப்படுற ஒரு விஷயம். அல்லாஹ் தாலா நிறைய பேருக்கு அதை அதிகமாக செய்கிற பாக்கியத்தை கொடுக்குறான். சில பேருக்கு ஒரு முறையாச்சும் செய்கிற பாக்கியத்தை கொடுக்குறான். இன்னும் சில பேருக்கு அந்த பாக்கியமே இல்லாமல் ஆகுறான். அல்லாஹு தாலா நமக்கு அந்த பாக்கியத்தை அல்லாஹ் தரணும். நான் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுட்டு இருக்கேன் உம்ரா செய்யணுன்ட்டு. அதுக்கான எனக்கு எந்த ஒரு சூழ்நிலையும் கை கூட மாட்டேங்குது அப்படின்னு நம்ம வருத்தப்பட்டுட்டு இருக்கிறப்போ, அல்லாஹ் மேலே நம்பி முழு நம்பிக்கையோடு இந்த அமலை நீங்கள் செஞ்சு பாருங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இங்கே நீங்கள் ஓதுறத அங்கே போய் இந்த ஸ்தலத்தில் நீங்கள் உட்காந்து ஓதுற மாதிரி ஆக்கும். இந்த பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் தருவான் இன்ஷா அல்லாஹ். இந்த அமல் என்னன்ட்டு இப்போ நான் சொல்கிறேன், அதுபடி ஆனால் முழு நம்பிக்கையோடு அல்லாஹ் மேலே முழு ஈமானோட அல்லாஹ் தஆலா என்னை அங்கே கொண்டு போய் சேர்ப்பான். அந்த இடத்த நானும் பார்க்க போகிறேன். இந்த ஸ்தலத்தில் நம்மளும் அங்கே போய் இருந்து அல்லாஹோட வீட்டுக்கு நம்ம போகிறோம். ஒவ்வொரு மூமினும் ஆசைப்படுற ஒரு விஷயம் தானே உம்ராங்கிறது. எவ்வளோ தேவை இருந்தாலும் சரி, ரொம்ப ஆசையான ஒரு விஷயம் இதுதான். ஒரு மூமினுக்கும் கண்டிப்பாக ஒரு முறையாச்சும் அல்லாஹ் தஆலா வாழ்க்கையில் கொடுத்துடணும் இன்ஷா அல்லாஹ். அது என்னன்ட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். நீங்கள் இது பண்ணும்போது ஒவ்வொரு தொழுகையையும் நீங்கள் கட்டாயமாக தொழுதுட்டு இருக்கணும். தொழுகையை நிலைநாட்டி இருக்கணும். நீங்கள் ஒவ்வொரு ஃபர்லு தொழுகைக்கு பிறகும், ஐவேளை தொழுகை இருக்குல்ல, 5 ஃபர்லு தொழுகைக்கு பிறகும் நீங்கள் அந்த அமர்விலேயே நீங்கள் உட்காந்து இதை நீங்கள் ஓதி அல்லாஹ்விடம் முறையிட்டு கேட்கணும். 7 முறை நீங்கள் ஓதணும். இதுக்குன்னு சில நிபந்தனைகள் இருக்குது. அது என்னென்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு கண்ணை மூடிக்கிட்டு நீங்கள் காபா முன்னாடி இருக்கீங்க அப்படின்னு ஒரு இமேஜினேஷன் நினச்சிக்கோங்க. நீங்கள் கண்ணை மூடிட்டு நம்ம காபா முன்னாடி நிற்கிறோம், அங்கே நம்ம சுஜூதில் இருந்த வண்ணம் நீங்கள் இதை ஓதுறீங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டே நீங்கள் இங்கே முஸல்லால உட்காந்து நீங்கள் ஓதுவேன். கண்ணை மூடிக்கிட்டு நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. 7 முறை நீங்கள் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன்னஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக், இந்த ஒரு தல்பியாவை 7 முறை நீங்கள் ஓதுங்க. கண்ணை மூடிக்கிட்டு நீங்கள் காபா முன்னாடி சுஜூதில் இருந்த வண்ணம் நீங்கள் இதை ஓதிட்டு இருக்கீங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பிறகும் 7 முறை நீங்கள் ஓதி அல்லாஹ்விடம் முறையிடுங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம்மளுடைய ஹாஜத்தாக இருக்கிற, ரொம்ப நாள் ஆசையாக இருக்கிற அந்த உம்ரா பயணத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு விரைவிலேயே ஏற்படுத்தி தருவான் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் மேலே முழு நம்பிக்கையோடு ஓதுங்க. அல்லாஹ் தஆலா நம்மளை அந்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பான். அந்த இடத்த நம்ம பார்க்க போகிறோம். நம்மளுடைய பாவத்திலிருந்து விடுபட போகிறோம். நம்ம ஒரு பிறந்த குழந்தைய நம்ம ஆக போகிறோம் அப்படிங்கிற முழு ஆசையோடு நீங்கள் அதை ஓதி பாருங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம்மளை அந்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பான். அந்த பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் விரைவிலே வழங்கட்டும் இன்ஷா அல்லாஹ். ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பிறகும் 7 முறை, அதாவது ஒவ்வொரு ஃபர்லான தொழுகையும் 5 வேளை தொழுகையிலையும் நீங்கள் 7 முறை நீங்கள் கண்ணை மூடிட்டு இமேஜின் பண்ணிக்கிட்டே நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் இருக்கீங்க, காபா முன்னாடி உட்காந்து ஓதுறீங்க, தல்பியா சொல்கிறீங்க, சுஜூதில் இருந்த வண்ணம் சொல்கிற மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணிக்கிட்டு 7 முறை ஓதிட்டு அல்லாஹ்விடம் துஆ கேளுங்க. அல்லாஹ் தஆலா சீக்கிரமே அந்த பாக்கியத்தை நமக்கு தருவான் இன்ஷா அல்லாஹ். கண்டிப்பாக முழு நம்பிக்கையோடு நீங்கள் ஓதி பாருங்கள். அதனுடைய பலனை நம்ம சீக்கிரமே உணர போகிறோம் அப்படிங்கிற ஆசையோட எதிர்பார்ப்போடு காத்திருங்க. அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் அந்த பாக்கியத்தை விரைவிலேயே வழங்கட்டும் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.